ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் உங்கள் மிமிக்ரி மணி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. அதுவும் இந்த நேரத்தில் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ. என்ன அப்படின்னா, இப்போது தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா டிராஃபிக் போலீஸ் எல்லாருமே வர வண்டி எல்லாமே பிளாக் பண்ணி ஃபைன்ஸ் போட்டுட்ருக்காங்க. ஃபைன் ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நார்மலாக ஹெல்மெட்டு போடாத ஒரு ஆளுக்கு 100 ரூபீஸ் இருந்தது, இப்போ 1000 ரூபீஸ் வாங்குறாங்க. அதே மாதிரி காரில் வர பர்சன்ஸ் சீட் பெல்ட் போடல அப்படின்னா ஃபஸ்ட்டு 100 ரூபீஸ் இருந்தது, இப்போ 1000 ரூபீஸ் ஆகியிருக்காங்க. இந்த மாதிரி நிறைய ஃபைன்ஸ்லாம் போடுறாங்க, நம்மளால் கட்டவே முடியல. சில பேருக்கு சம்பளமே 500 ரூபா தான், ஆனால் ஃபைன் பார்த்திங்கன்னா 1200 வந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ நிறைய நியூஸ் சேனல்ஸில் பப்ளிஷ் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நம்ம போலீஸ்காரங்களுக்குலாம் ஃபைனே கட்ட வேணாம், நம்ம வாட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு ஒரு சின்ன ட்ரிக் மூலமாக நம்ம அதை சால்வ் பண்ணலாம். அந்த ட்ரிக்கை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. எல்லாருக்குமே இது சூப்பரான ஒரு ட்ரிக்காக இருக்கும். இந்த ட்ரிக்கை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் போலீஸ்காரனை யாருக்குமே பயப்பட தேவையில்ல, ஜாலியாக சுற்றிக்கிட்டே இருக்கலாம், எங்கே வேணாலும் போகலாம். அந்த ட்ரிக்கை வாங்க பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போது அந்த போலீஸ்காரங்கிட்டே மாட்டாமல் அந்த ட்ரிக் சொன்னேன் இல்லைங்களா, அந்த ட்ரிக்கை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு 2 சினாரியோ சொல்கிறேன். அந்த 2 சினாரியோக்கு அப்புறமா இந்த ட்ரிக் என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வண்டியில் வந்துகிட்டே இருப்போம். தூரமாக போலீஸ்காரங்க பார்த்துருவாங்க, வண்டியை நிப்பாட்டிடுவாங்க. நம்மக்கிட்ட எந்த டாக்குமெண்ட்டுமே இருக்காது, அதாவது ஆர்சி புக் இருக்காது, லைசன்ஸ் இருக்காது, ஹெல்மெட் போட்டிருக்க மாட்டோம். போலீஸ்காரன் பிடிச்சிடுவாங்க. ஃபைன் வாங்குறவங்க வாங்கிடுவாங்க. அவங்களோட ரொம்ப ஸ்ட்ரிக்டான போலீஸ்லாம் அப்படி தான் இருக்காங்க, ஃபைன் கண்டிப்பாக வாங்கிடுவாங்க. நம்ம ஃபைன் கட்டிடுவோம். ஃபைன் கட்டிட்டு ஜாலியாக விட்டுருவோம். அது அதுக்கப்புறமா அவங்க ஹெல்மெட் போடுறாங்களா இல்லை ஆர்சி புக் வச்சுருக்காங்களா அதெல்லாம் நமக்கு முக்கியமாக கிடையாது. ஃபைன் கட்டிட்டு நம்மளோட இது இன்றைக்கி முடிஞ்சிச்சுப்பா அப்படின்ட்டு போயிடுவோம். ஸோ இது ஃபஸ்ட்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா, அதே மாதிரி வண்டியில் போயிட்டே இருப்போம். தூரமாக போலீஸ்காரங்க பிடிப்பாங்க. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படின்னு சைடு வாங்கி ஓடிடுவாங்க. ஸோ ஃபைனும் கட்ட மாட்டாங்க, ஹெல்மெட்டும் போட மாட்டாங்க, டாக்குமெண்ட்டும் வச்சுருக்க மாட்டாங்க. இன்னொருத்தருங்க என்ன அப்படின்னா, டாக்குமெண்ட் இருக்கும், ஆர்சி புக் இருக்கும், ஹெல்மெட் போட்டிருப்பாங்க, லைசன்ஸ் வச்சுருப்பாங்க, எல்லாமே வச்சுருப்பாங்க. அதையும் மீறி போலீஸ்காரங்க பிடிப்பாங்க. பிடிச்சி ஏதாவது ஒரு ரீசன், ஃபாஸ்ட்டாக வந்திருக்கீங்க, ரேஷ் டிரைவிங், டேஞ்சரஸ் டிரைவிங், இந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் கேஸ் போட்டு ஃபைன் போடுவாங்க. இதெல்லாம் ஒரு சினாரியோஸ். அவங்க அந்த காசு எப்படிலாம் வாங்கலாம், இல்லை நம்மலாம் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒரு 3 இது நான் சொல்லிட்டேன். இப்போ நான் ட்ரிக் சொன்னேன் பார்த்தீங்களா, அது என்ன ட்ரிக் அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ட்ரிக் தான். உங்களோட மொபைல்லையே உங்களோட வண்டி ஆர்சி புக், இன்சூரன்ஸ், கரண்ட் இன்சூரன்ஸ், அதாவது முடிஞ்சு போன இன்சூரன்ஸ் இல்லை, கரண்ட் இன்சூரன்ஸ், உங்களோட லைசன்ஸ், வேலிட் லைசன்ஸ், இது எல்லாமே வச்சுக்கிட்டு ஹெல்மெட்டு, ஒரு நல்ல ஒரு ஹெல்மெட், ஐஎஸ்ஐ டாட் இந்த மாதிரி இருக்கிற ஹெல்மெட்டை போட்டுட்டு வண்டி ஓட்டுங்க. காலரை தூக்கிக்கிட்டு இப்போ என்ன புட்றா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஹெல்மெட்டை போட்டுகிட்டே நீங்கள் முன்னாடி போயிட்டுருப்பீங்க, நிறைய பேர் மாட்டிகிட்டு இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்து ஹெல்மெட் போடலையா, மாட்டிக்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி காலரை தூக்கிட்டு என்ன புட்றா பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லலாம். அதே மாதிரி போலீஸ்காரங்கிட்ட எந்தவித நம்மக்கிட்ட எல்லா டாக்குமெண்ட்டுமே இருக்குன்னா தைரியமாக நில்லுங்க, பயப்படவே வேணாம். என்ன மிஞ்சி போனால் ஒரு 2 நிமிஷம் அதெல்லாம் காமிச்சிட்டா விட்டுருவாங்க. மேக்ஸிமம் ஹெல்மெட் போட்டிருந்தாலே இப்போ போலீஸ்லாம் பிடிக்கிறது கிடையாது. அதனால் உங்களோட சேஃப்டி ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அடுத்தவங்களோட சேஃப்டியும் முக்கியம். நம்ம கரெக்டாக வந்தாலும் வரவன் சரியாக வரமாட்டான். ஸோ அதையும் பார்த்துக்கோங்க, ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ரோட் சேஃப்டி அண்ட் நம்மளோட சேஃப்டி எல்லாத்தையும் பார்த்துட்டு வண்டி ஓட்டுங்க. என்னடா ஏதோ ட்ரிக்ஸுன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு இதை சொல்கிறாங்கன்னா அதுதாங்க ட்ரிக்ஸு. நம்ம நியாயமாக இருக்கணும், தர்மமாக இருக்கணும், யாரையும் ஏமாற்றக்கூடாது. இந்த மாதிரி ஒரு மைண்டில் உங்களுக்கு செட் பண்ணிட்டீங்கனாலே போதும். இதுதான் ட்ரிக்கு. ஏன்னா ட்ரிக்குன்னு சொன்னால் தான் கண்டிப்பாக எல்லாருக்குமே ஐயோ என்ன ட்ரிக் அது கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஹெல்மெட்டு போடாமல் டாக்குமெண்ட்ஸ் இல்லாமல் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா, அவங்களாம் இந்த வீடியோவை பார்த்துட்ருப்பீங்க. தயவுசெய்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். இது எல்லாருக்குமே முக்கியமான ஒரு விஷயம். நம்பிக்கையாக இருக்கிறது, நியாயமாக இருக்கின்றது உங்களுக்கு மட்டும் இல்லை, ஃப்யூச்சரில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகும். அதனால் நியாயமாக இருங்க, எந்தவித
ஏமாற்று வேலைகள் பண்ணாமல் நியாயமாக இருந்தாலே போதும். நம்ம சூப்பராக ஜாலியாக நம்மளோட இதாக பார்த்துட்ருக்கலாம். இது வந்து நான் அந்த டிராஃபிக் ரூல்ஸை மட்டுமே நான் சொல்லலை, பொதுவாகவே எந்த விஷயத்துலையுமே ஏமாற்றாமல் ஒருத்தர் வந்து ஏமாற்றி நம்ம வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு ஒரு 50 ரூபா ஏமாற்றினீங்கன்னா உங்ககிட்டேருந்து 100 ரூபா 150 ரூபா லாஸ் ஆகும். அதனால் எதுக்கு நம்மளுக்கு ஒரு லாஸ் பயன்படுத்திட்டு நியாயமாக இருங்க, எந்த வித பிரச்சனையுமே இல்லாமல் இருக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இதுதான் ட்ரிக்ஸு. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நான். பாய்.